Good morning, champion. This is Professor Austin from Government College of Technology. I am my technique champion Manikandan along with me. Manikandan வந்து இன்னைக்கு தியரிஸ்ல ரெண்டு சூப்பரான क्वेश्चंस. ரெண்டுமே சேம் டைப் ஆஃப் क्वेश्चंस தான். இது என்னன்னா Grashof criterion அப்படினு ஒன்னு இருக்கு. Grashof criterion வந்து யூஸ் பண்ணி மெக்கானிசம் வந்து எந்த மாதிரி மெக்கானிசத்தை உருவாக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. சோ Grashofian மெக்கானிசம் என்ன சொல்லுது? Grashof criterion என்ன சொல்லுது? longest plus shortest length வந்து less than or equal to other two lengths இருக்கணும். So அப்படி சொல்லுதா shortest plus longest link should be less than or equal to other two intermediate links அப்படி சொல்லுது. So இதான் வந்து Grashof. So இதுல shortest link எது? PQ வந்து 2 meters. So அந்த அவனா shortest longest யாரு? 3 QR. So அவன் ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 2 3 அப்ப அடுத்தது RS ஐயும் SP யும் கூட்டுறோம். கூட்டினா 2.5 2.7 so கூட்டினா 4 5.2 இங்க 5 எனவே நிரூபிக்கப்பட்டது இது வந்து ஒரு Grashofian மெக்கானிசம் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது. ஒரு மெக்கானிசம் பார்த்தோம்னே Grashof மனசுல நினைச்சிட்டு அவர் சொன்ன கிரைட்டீரியன் போட்டு பார்த்தா நமக்கு அது Grashofian மெக்கானிசம் தெரிஞ்சிடும். இப்போ Grashofian மெக்கானிசமா தெரிஞ்ச பிறகு எவனை ஃபிக்ஸ் பண்ணா டபுள் ராக்கர் வருவான் அப்படின்றதா இந்த கேள்வி. எவனை ஃபிக்ஸ் பண்ணா டபுள் ராக்கர் வருவான்? இது படம் போட்டுருந்தாங்க, படம் போடலைங்களா? நோ படம் படம் போடணும். PQ QR PQ QR அப்புறம் RS அதுக்கப்புறம் இது. இப்போ இதுல வந்து யார் ஷார்ட்டஸ்ட்ன்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். எவன் ஷார்ட்டஸ்ட் டைமென்ஷன் போடுறது யார் ஷார்ட்டஸ்ட்? PQ தான் ஷார்ட்டஸ்ட். PQ தான் ஷார்ட். ஷார்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட் தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். ஷார்ட்டஸ்ட். சோ ஷார்ட்டஸ்ட்க்கு ஆப்போசிட்டை ஃபிக்ஸ் பண்ணாதான் டபுள் கிராங்க். ஷார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணா டபுள் கிராங்க். ஷார்ட்டுக்கு ஆப்போசிட்டை ஃபிக்ஸ் பண்ணா ஷார்ட்டுக்கு ஆப்போசிட்டை ஃபிக்ஸ் பண்ணா அது டபுள் ராக்கர். ஷார்ட்டுக்கு அட்ஜசன்ட்டை ஃபிக்ஸ் பண்ணா அது கிராங்க் ராக்கர். சோ இதான் இது. இத பொறுத்து ஷார்ட்டுக்கு ஆப்போசிட்ல RS தான் இருக்கான். RS வந்து 2.5. சோ அவன் எவ்வளவு இருந்தாலும் பரல, ஷார்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்தா அவன் வந்து டபுள் ராக்கர். அடுத்து ABCD அந்த சரி யாரு சின்னவன்? AB வந்து சின்னவன். யாரு பெரியவன்? CD வந்து பெரியவன். எவ்வளவு CD? 400. இன்டர்மீடியேட் 300 350. சோ கூட்டினா 600 650 Grashof criterion ஒபே ஆகுது. எனவே வந்து இது வந்து இந்த மெக்கானிசம் வந்து ஒரு Grashofian மெக்கானிசம் இது பண்றோம். இப்போ படம் வரையறோம். ABCD படம் வரையறோம். படம் வரைஞ்சி பேர் வைக்கிறோம். இப்போ AB வந்து 200. AB தான் ஸ்டார்ட். நமக்கு தேவை டபுள் கிராங்க் தேவை. டபுள் கிராங்க்னா ஆட்டோமேட்டிக்கா பஞ்சாயத்து அங்கேயே ஓவர். டபுள் கிராங்க்னா we have to fix the shortest link. AB ஃபிக்ஸ் பண்ணனும். சோ AB ஃபிக்ஸ் பண்ணா அப்ப it is called as double crank. CD ஃபிக்ஸ் பண்ணா double rocker. BCO இல்ல ADO ஃபிக்ஸ் பண்ணா அது crank rocker. சோ மொத்தம் ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. ஆனா நான் ஒரு கேள்விக்கே 4 ஆன்சர் கத்துக்கிட்டோம். சோ என்ன அப்படினா ரெண்டு சூப்பரான சம்ம நமக்கு கத்து கொடுத்த மணிகண்டனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.